வணக்கம். இன்னைக்கு கோல்டு அண்ட் டிஎக்ஸ்ஒய் உடைய ஃபுல் டெக்னிக்கல் வியூ பார்க்க போகிறோம். நான் நெக்ஸ்ட் கோல்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சொல்கிற லெவல்ஸ் நியூ கமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் கால்ஸ் ஆகவோ அல்லது நீங்கள் இந்த இடத்துல பை எடுங்க செல் எடுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்கல. நாங்கள் கொடுக்கறது முழுக்க முழுக்க எங்களுடைய டெக்னிக்கல் வியூ கூட உங்கள் டெக்னிக்கல் வியூவை நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இதே சேனலில் லைவ் இருக்குது 3 மணிக்கு. அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. அங்கே நம்ம இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வாட்ஸ்அப் நிறையாக்கு எனக்கு வந்து வரலைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்னாங்க. ஒரு விஷயம் நிறையா வந்து உங்களுக்கு பர்சனல் மெசேஜ் டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, சார் நம்ம குரூப்ல இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி சிக்னல்ஸ் தரோம், இந்த மாதிரி கால்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய வாட்ஸ்அப் உடைய லிங்க்ஸை வந்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், ரிவோக் பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். ஓகேங்களா? லிங்க்ஸ் பழைய லிங்க்ஸை நாங்கள் எடுத்துட்டோம். அதில் ஒரு வேளை ஒரு வீடியோவில் லிங்க் இருந்தால் அது வேலை செய்யாது. ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்து சொல்லிவிட்டு எங்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஎக்ஸ்ஒயை ஒரு சின்ன ஒரு ஓரல் பார்த்துட்டு தென் நம்ம வந்து கோல்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து கோவிட்க்கு அப்புறம், ஓகேங்களா, கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல கோவிட் டைம் எப்போ இருந்தது, ஒரு பெரிய ட்ராப்பை சந்திச்சு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரேலி எடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி கீழே இப்படி வந்துட்டு இப்போ ஒரு ரேலி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. பட் இந்த ரேலி ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வந்து தான் மார்க்கெட் மேலே போகணும். இப்போ நம்ம எதிர்பார்க்குற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இங்கே கரெக்ஷன் தான் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டு இருக்கோம். பட் மார்க்கெட் அங்கே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸ் பிரேக் ஆகும்போது தான் நம்ம அந்த இடத்த பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஒரு பிக் வியூ. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ட்ராப்ல இப்போ ஒரு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து ஒன்று வரைஞ்சிருப்பேன். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபேஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் கீழே பிரேக் ஆகிட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு ஃபேக்கியா. இது வந்து ஸ்ட்ரெச்சர் பிரேக்மாங்க. இந்த ஸ்ட்ரெச்சர் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆப்போசிட் சைட் போயிட்டு இருக்கு. அப்போ அது வந்து ஃபேக்காக ஒரு மார்க்கெட் பாஸ் மட்டும் பண்ணிட்டு ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டாப் வரைக்கும் தான் அவனுடைய மினிமம் லெவல் இருக்கும். ஓகேங்களா? 108 வரைக்கும் தான் அவனுடைய பாயிண்ட் இருக்கு. இதை பிரேக் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு அவன் வந்து வேலை செய்வான். கிட்டத்தட்ட 109 பக்கத்துல இருந்தாலும் 110 வரைக்கும் சான்சஸ் மார்க்கெட்ல உண்டு. ஸோ இந்த மார்க்கெட்ல இப்ப ஒரு ஷார்ட் ஃப்ரேம் ஒரு டே அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது டிஎக்ஸ்ஒய்ல வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் தான் இப்போ நமக்கு ரேலி ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் இப்போ ரைஸ் ஆயிட்டு கீழே வருது. கீழே வர மார்க்கெட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே உடைச்சிட்டு தான் கீழே உடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட், இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட், மேலே உடைச்சிட்டு தென் இப்படி கீழே வருது. ஓகே, மேலே உடைச்சிட்டு ப்ரைஸ் கீழே வந்துட்டு இப்போ கன்சால்டேஷன்ல இருக்கு. அப்போ இந்த மார்க்கெட் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. சாரி, இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து இப்போ மாட்டிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம பை எடுக்கலாமா செல் எடுக்கலாமா அப்படின்னா இதுல ரெண்டுதும் கோல்டு அண்ட் டிஎக்ஸ்ஒயை கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட், ஒரு ஷோல்டர். ஸோ ஒரு ஷோல்டர் ஹெட் இருக்கிறதுனால இது நமக்கு ஷோல்டராக கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இங்க பேட்டர்ன்ஸ் அவ்வளோ கிளியராக இப்போ வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா ப்ரைஸ் திருப்பி மேலே போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ ப்ரைஸ் பாருங்க, இந்த இடத்துல இப்போ வந்து இந்த ஹை அண்ட் இந்த லோ. ஸோ இதுக்குள்ள மார்க்கெட் கன்சாலிடேட் இருக்கு. கீழே வந்தால் கூட அப் டு இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இது வந்து QM லெவல்னு சொல்லுவாங்க. 106 அப்படிங்கிறது QM லெவலாக இருக்கும். ஸோ ஒருவேளை ப்ரைஸ் வந்து கீழேயே வந்தா கூட இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இப்படி போய் இந்த டைரக்ஷன்ல வந்தா
மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். இல்லை வர மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் 105 உடைச்சா மட்டும்தான் யூஎஸ் டாலர் நமக்கு வீக் அப்படின்னு நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணும். பட் வீக் அப்படின்னாலுமே ஓவரால் ட்ரெண்ட் இப்போ ஒரு டேல பார்த்தோம்னா ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா பை ட்ரெண்டு கிட்டத்தட்ட 103 வரைக்குமே நமக்கு வந்து இந்த பை ட்ரெண்ட் எக்ஸீட் ஆகும். ஸோ ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஆகிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்பேன்ஷன்னா என்னது அப்படின்னா இங்க பாருங்க இப்படி இருக்கும். இதுதான் எக்ஸ்பேன்ஷன். மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுது மேலேயும் உடைச்சிட்டு இருக்கு கீழேயும் உடைச்சிட்டு இருக்கு. அப்ப இங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெச்சர் நடந்தால் மேல இருக்கிற 108க்கு மார்க்கெட் ஈஸியா போயிடும். 109 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆக போனால் 109 வரைக்குமே மார்க்கெட் என்ன பண்ணலாங்க மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெரியுது. ஸோ ஒன்னு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும், இல்ல மேல டாப்ல வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ஆனா இப்போதைக்கு நமக்கு பை சைட் தான். பை சைடு தான் ரொம்ப கிளியராக இருக்கு. ட்ரெண்டும் பை தான். ஸோ இந்த இடத்துல டாப் பிரேக் ஆயிடுச்சு 106.7 அப்படிங்கிற 80 வச்சுக்கலாம் அல்லது 79 வச்சுக்கலாம். ரவுண்டா வச்சுக்கலாம். 106.80 வச்சுக்கிறோம். அதுக்கு மேல ஒரு டே க்ளோஸ் நடந்துட்டா கண்டிப்பாக மார்க்கெட்ல ஒரு ரேலி கிடைக்கும். அது 108 வரைக்கும் போகுது. அப்ப டிஎக்ஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 60 to 70% பை சைட் சான்சஸ் உண்டு. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் நீங்க வந்து பை சொன்னீங்க மார்க்கெட் கீழே வந்துருச்சு. மார்க்கெட் அடுத்தடுத்த லெவல்ஸை பிரேக் பண்ணும்போது நம்மளும் டேர்ன் ஆகணும். நாங்க வந்து ஃபிக்ஸடா சொல்றோம் அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சு தான் சொல்றோம். அந்த பாயிண்ட்ஸ் மாறும்போது டெய்லி வீடியோஸ்ல நாங்க அப்டேட் பண்ணிடுறோம். நீங்க மாறாததுக்கு நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. தொடர்ச்சியா சில லைவ்ல வந்து சில பேர் கேட்டாங்க, இதுல கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க, நீங்க வந்து செல் சொன்னீங்க மார்க்கெட் பை ஆயிடுச்சு கோல்டு. நாங்க செல் சொல்லும்போது 1860 கோல்டுல சொல்றேன். 1860 அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வியாழக்கிழமை 1867 உடைச்சா செல் போங்கன்னு சொன்னோம். முன்னாடியே நீங்க செல் போயிட்டு அதுக்கப்புறம் எங்க மேல பிளேம் பண்றது வந்து நீங்க பண்ற தவறுக்கு இன்னொருத்தரை பொறுப்பேத்துக்க சொல்றீங்க, அவ்வளவுதான். அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா அதோடைய லாஸ் உங்களை தான் பாதிக்கும். ஸோ ஒரு லெவல் சொல்லும் பொழுது கூட உங்க டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கங்கிறதா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர்லயே நாங்க சொல்லியிருக்கோம். எங்களை பிளைண்டா நீங்க ஃபாலோவே பண்ணாதீங்க. நாங்க கொடுக்குற ஐடியாவை நீங்க ஆட் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். எங்களையே முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்ல எங்களுக்குன்னு இருக்கிற டெக்னிக் மெத்தட்ல அடுத்த மார்க்கெட் மாறுது, இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுது, அது சரியா பிரேக் ஆகலைனாலும் நாங்க செல் சைட்ல இருப்போம். நல்லா பிரேக் ஆயிடுச்சுன்னா நாங்க பை சைடும் போவோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க சொல்றதை தான் அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணணுங்கிறத நாங்க எந்த கட்டத்திலையும் சொல்லல. கண்டிப்பா பண்ணவும் கூடாது. உங்க டெக்னிக் கூட மட்டும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வீக்ல பாருங்க மார்க்கெட் வந்து மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் மார்க்கெட் டச் பண்ணனால இனி கீழே வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வந்தால் நமக்கு கீழே கிட்டத்தட்ட நல்லாவே மார்க்கெட் டிராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் 1720 வரும். அதை உடைக்கும் போது 1615 இந்த லெவல் நிற்கும். அதுவும் உடைச்சு கீழே நமக்கு 600க்கு கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போகவும் சான்சஸ் உண்டு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்ப நடக்கிற ட்ரெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் செல்லிங் பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தாலே இங்க பாருங்க, அந்த ஷார்ட் டேர்ம் செல்லிங்க நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன்ல போட்டிருக்கோம். ஸோ இங்க ட்ரெண்ட் பிரேக் ஆனா பை தானே அப்படின்னா கிடையாது. மார்க்கெட் இங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எபோவ் 1955 1955க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் ரேலி ஆகுதுன்னு அர்த்தம். உடனே பை எடுக்க வேண்டாம். மார்க்கெட் மேல போகுது, தென் மார்க்கெட் கீழே வரும்போது நம்ம பைய செலக்ட் பண்ணி இந்த பிரேக் அவுட்டை பிடிக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை கிடைக்கலைன்னா அதுல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன புல் பேக்ஸ், ஷார்ட் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய புல் பேக்ஸ்ல தான் நம்ம பை எடுக்கணும். ஸோ பிரேக் அவுட்ல பை எடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது லோவர் லோவர் ஹைஸ்ல இருக்கக்கூடிய செல் ட்ரெண்டாக இருக்கிறது. இது சேனலாகவும் இருக்கு. ஸோ சேனல் பிரேக்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மேல பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகும் பொழுது மட்டும்தான் நம்ம பையை சூஸ் பண்ணணும். ஒன்று, ஓகேங்களா? அப்படி வரும் பொழுது மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கீழே வரும் பொழுது 1880 ஆர் 890ங்கிறதே திருப்பி நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் லெவலாக அமையும். அங்கதான் நம்ம வந்து பை எடுக்கணும். எடுத்து
திருப்பி மேலே போக வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்பயுமே கீழே வரும் பொழுது பை ட்ரை பண்ணுங்க. மேலே போகும்போது செல் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பை சொன்னதும் நாங்க தான். 34ங்கிற 1834 உடைக்கும் போது பைன்னு சொன்னது நாங்க தான். இங்க சொன்ன எல்லா ரெசிஸ்டன்ஸ்லயும் மார்க்கெட் நின்னுட்டு தான் இருக்கான். நிக்காம இல்ல. ஸோ ஓகேங்களா? இது ஒரு ஓவர் வியூ தான். அந்த ஸ்பாட்ல போய் நம்ம எடுக்கிறதுங்கிறது மாறுபடும். சில நேரங்கள்ல நமக்கு வந்து அது ஒரு சேஃபான என்ட்ரி, ரொம்ப ஸ்டாப் லாஸ் கம்மியா கிடைக்கலாம். சில நேரம் ஸ்டாப் லாஸ் அதிகமா கிடைக்கும். அப்போ வந்து அது அடுத்த சின்ன ஃப்ரேம்ல போய் இன்னும் கூட நம்ம டைட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது வந்து உங்களுடைய கையில தான் இருக்குது. இதே கோல்டுல நம்ம பார்க்கும் பொழுது, கோல்டுல ஆல்ரெடி நம்ம ஒரு வீக்லியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த பர்ட்டிகுலர் எப்படி DXYல இருக்கோ அதே மாதிரி இந்த பர்ட்டிகுலர்லயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோல்டர். ஓகே. ஷோல்டர், ஹெட் அண்ட் இப்ப இருக்கிறது ஒரு ஷோல்டர் ஆக இருக்கு. ஸோ இதுவும் ஹெட் அண்ட் ஷோல்டராக வரலாமானா வரலாம். இந்த 1955க்கு மேல போகாம திரும்பினால் இதுதான் ஷோல்டர். இப்ப வந்து நம்ம ஒரு 4 ஹவர்ல பார்க்கும்போது இந்த இடத்துல பிரைஸ் மேல போயிட்டு இருக்கே, என்ன வரும் அப்படின்னா, இங்க மேல போறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். இங்க போயிட்டு கீழ திரும்புறான். ஓகே. இங்க போயிட்டு நிக்க முடியாம மார்க்கெட் திருப்பி கீழ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த இடம் தாங்க ஷோல்டரா கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஷோல்டர் கிரியேட் ஆனா தென் இங்க செல் போலாம். எந்த லெவல் உடைக்கும் போது செல் போலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1908 அந்த லெவல்ல இருந்து கீழே கிட்டத்தட்ட 1885 வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கும். அங்க வந்து மார்க்கெட் நிற்கும். அதையும் திருப்பி 880க்கு 870க்கு கீழே உடைச்சா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும். அந்த 1834ங்கிற லெவல்ல திருப்பி ஒரு சின்ன ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மொத்தமா ஸ்ட்ரெச்சரே உடையும். இப்ப நீங்க டேல பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன ஸ்ட்ரெச்சஸ்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப மேல போயிட்டு மார்க்கெட் போக முடியாம கீழே உடைக்குது அப்படின்னா நமக்கு கீழே ஃபர்ஸ்ட் இந்த லெக்ல ஒரு சின்ன சப்போர்ட் லெவல் மார்க்கெட்ல கிரியேட் ஆகும். ஓகேங்களா? திருப்பி மார்க்கெட் உடையும் போது இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட் லெவல்ல மார்க்கெட் நிற்கும். திருப்பி இந்த டிமாண்ட் லெவல்ல ஏறி உடையும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஃப்ரீ ஃபால் ஆக நமக்கு 1760 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் 1720 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னங்க? சிம்பிள். இங்க ஏறக்கூடிய பை ஸ்ட்ராங்கான பையா வீக்கான பையா அப்படின்னு பார்க்கணும். வீக்கான பை இப்படி போன உடனே நல்ல ஒரு 2-3 கேண்டில் பாஸ் ஆன உடனே இந்த ஹைஸை தாண்ட முடியாம அந்த 55 பாயிண்ட்டை தாண்ட முடியாம இம்மிடியட்டா மார்க்கெட்ல கீழே வந்தால் நியூஸ் நினைச்சு செல் போகாதீங்க. வெயிட் பண்ணுங்க. இங்க வந்து திருப்பி மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் கிடைக்கும் போது சின்ன ஸ்டாப் லாஸ்ல இங்க நம்ம செல் போக ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க எடுக்கக்கூடிய செல் அப்படிங்கிறது அந்த 8885 வரைக்கும் இருக்கிறது ஷார்ட் டேர்ம் செல்லிங் தான். ரைட் ஷோல்டராக இருந்தாலும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது தான் நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸ்ல தான் யூஸ் பண்ண முடியும். இந்த டேல வந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் DXYக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டரை கம்பேர் பண்ணும்போது டேல ரொம்ப நல்லாவே இருக்கு. DXYல வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது 50% 60% வந்து தான் நல்லா இருக்கு. மீதி ஒரு 40% நல்லா இல்லை. ஸோ நம்ம DXYல வர ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆக போதா இல்ல கோல்ட்ல வர ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆக போதாங்கிறத அங்க இருக்கிற அந்த டாப் 106.80 பிரேக் பண்ணும்போதும் இங்க மார்க்கெட் மேல போயிட்டு நிக்க முடியாம கீழே வந்து 1908 பிரேக் பண்றதுலயும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. திரும்பினால் தாராளமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மெத்தட் அந்த இடத்துல செல்றதுக்கு பை இருக்குன்னா நீங்க தாராளமா ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்துக்குங்க. ஏன்னா வார் நடந்துட்டு இருக்கிறதுனால அதுல ஏதாவது ஒரு நிகழ்வுகள் அடுத்த ஸ்டேஜ் யாராவது போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு மேல தான் போகும். ஸோ நீங்க லாஸ்ட் வீக் கூட பார்த்துருக்கலாம். நான் இதை பேனிக் பையிங் சொன்னேன். ஓகே. பேனிக் பையிங்னா மேல போகும்போது மேல போயிடும் பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பேனிக் பை அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப பேனிக் பையாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனான பையிங்கா இருந்தா லாஸ்ட் வீக் நமக்கு இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே அரெஸ்ட் ஆயிட்டு கேப் அப் ஆச்சு. ஏன் இங்க கேப் அப் நடக்கல? அப்ப இந்த பேனிக் பை தெரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல ஏறுற பை மேபி வீக்கர் பையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக
இது கீழே வரும்போது இதுதான் ஷோல்டர். ஸோ நாளைக்கு லைவ் மீட்ல கண்டிப்பா இதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லைவ்க்கு வரவங்க மறக்காம எங்களுடைய வாட்ஸ்அப்ல லிங்க் ஸ்டேட்டஸ்ல வைப்போம், அல்லது எங்களுடைய டெலகிராம் சேனல்ல மார்னிங் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்க அது மூலியமா கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு அது வந்து கிடைக்கல அப்படின்னா இங்க மேல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற 2 நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்க ஒரு 1:00 கேட்டீங்கன்னா நாங்க லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த லிங்க் மூலியமா கூட வந்து இது மட்டும் இல்ல, இதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பேர்ஸ் பத்தியும் நீங்க கேட்கலாம். eurusdலேருந்து மேஜர் பேர்லேருந்து மைனர் பேர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே. ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதாவது எங்கள் குரூப்லேருந்து நாங்கள் எந்த மெசேஜும் உங்களுக்கு அனுப்புறதே கிடையாது. ஓகேங்களா? எங்களுடைய வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஓகே. நீங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறீங்களா, யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து தேவையில்லாத டீட்டெயில்ஸ் வாங்குறதில்ல. எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் சேவ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக உங்கள் பேர் அண்ட் லொக்கேஷன் என்னன்னு கேட்போமே தவிர எங்களுடைய வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் பர்சனலாக சென்ட் பண்ணுவோம். அதுவும் எங்களுக்கு அந்த நேம்ஸ் வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும், எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி குரூப்பில் தான் போடுவோம். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது என்கொயரிஸ் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு, என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க. அவங்கள நாங்கள் எங்கள் குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ புதுசாக இருக்கக்கூடிய குரூப் ப்ரைவேட் குரூப்பாக வச்சுருக்கிறோம். அதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களை அதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நாளைக்கு லைவ் மீட்டில் சந்திக்கலாம்.